ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்க்க போகிறோம். டாபிக் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இந்த லெசனோட ஆத்தர் லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. ஓகே, லெட்ஸ் see about the author. So he is that person, Liam O. Flaherty. He lived in the period 1896 to 1984. He was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. He was a founding member of the Communist Party of Ireland. அதாவது நம்ம ஆத்தர் வந்துட்டு அயர்லாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரி, சின்ன சின்ன ஸ்டோரி, அதுக்கப்புறம் நிறைய நாவல் அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஐரிஷ் லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்காரு அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இன் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காரு. He was a founding member of the Communist Party of Ireland, a native Irish speaker from the Galtacht. Galtacht அப்படின்னா அது அங்கே இருக்கிற அயர்லாண்டில் இருக்கிற ஒரு பிளேஸ், ஒரு ஐலாண்ட். O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. நிறையா அதான் நான் சொன்ன மாதிரி ஐரிஷ் லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லேயும் நிறையா எழுதியிருக்காரு. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அதாவது நம்ம ஆத்தருக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ராவல் பண்ண, அங்கே அப்சர்வ் பண்ண விஷயங்கள் நிறைய நமக்காக அவர் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஆத்தரை எழுதின லெசனை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ த யங் சீகல், நம்ம ஸ்டோரியோட ஹீரோவே வந்துட்டு சீகல் தான். ஆஸ் யூ ஆல் நோ, சீகல்னா ஒரு சீ பேர்ட், ஓகேங்களா? த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் his sledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஒரு யங் சீகல்னா ஒரு சின்ன ஒரு சீ பேர்டு இருக்குது. அதுக்கு வந்து அது வந்து தனியாக இருந்திருக்கு. இட் வாஸ் அலோன் ஆன் his sledge அப்படின்னா ஒரு செங்குத்தான பாறை மேலே தனியாக உட்காந்துருக்கு. His two brothers and sister had already flown. அவங்க அது கூட பிறந்த ஒரு 2 பிரதர் அண்ட் ஒரு சிஸ்டர் எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த டே பிஃபோர், முந்தின நாளே பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. நம்ம ஹீரோக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. ஓகே, கொஞ்சம் தைரியம் வர வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு, அதாவது பிரிங்க் அப்படின்னா அதோட அந்த செங்குத்தான பாறை இருந்தது இல்லையா, அதுக்கான ஒரு விளிம்பு கிட்ட வந்துட்டு பறக்க ஃப்ளாப் பண்ணியிருக்கு விங்ஸை, அதாவது விங்ஸை தட்டி இருக்கு. he became afraid, ரொம்ப பயமாக இருந்துதான். The great expanse of sea stretched down beneath. ஏன்னா அந்த மேலேருந்து செங்குத்தான பாறையிலேருந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்போது பெரிய அளவில் இருந்த கடலை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன். மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மைல் கணக்கில் அது ரொம்ப தூரமாக இருந்துதான். He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ அது கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப பயமாக இருந்தனால அது என்ன பண்ணிச்சான், திருப்பியும் வந்து தலையை குனிஞ்சிட்டு அது பின்னாடி போயிடுச்சு. எங்கே பின்னாடி போச்சுன்னா அந்த லெஜ்ஜில் அந்த இருந்த ஒரு சின்ன ஒரு ஹோல்குள்ளே போய் படுத்துக்கிச்சான். முந்தின நாளும் அது அங்கே தான் படுத்திருந்தது. ஸோ இட் வென்ட் தேர் இட் செல்ஃப். ஓகே, ஈவன் when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. ஆக்சுவலாக இவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்னா இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் பேர்ட்ஸ் தான். அந்த பேர்ட்ஸ் இதை விட சின்னதாக இருந்தது. அவங்களுக்கு இவங்களை விட ரொம்ப விங்ஸ் சின்னதாகவும் இருந்திருக்கு, ஷார்ட்டாக இருந்திருக்கு. பட் ஈவன் தோ தே ஜஸ்ட் ஃப்ளாப் தியர் விங்ஸ் அண்ட் ஃப்ளூ அவே. அவங்க எல்லாரும் வந்து விங்ஸை நல்லா தட்டி தட்டி, அதாவது குட்டி பேர்டுங்க, இது பிறந்து ஹேட்ச் ஆகி ஒரு ஃபியூ டேஸ் ஆன பேர்ட். அப்போ தானே அதுக்கு பறக்கறதுக்கு அம்மா அப்பா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை விட சின்னவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் இந்த பேர்டு பறக்க ஆரம்பிக்கலையாம். He failed to muster upனா to gather. எல்லாரும் ஒன்று கூடி பறக்கும்போது இது வந்து போகிறதுக்கு பயந்துக்கிட்டு போகலையாம். To muster up courage to take that plunge which appeared to him so desperate. Plunge அப்படின்னா ஜம்ப். எல்லாரும் வந்து முன்னாடி நின்று நான் போகிறேன்னு குதிச்சு முன்னாடி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வரும்போது இதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தது. His father and mother had come around calling to him shrilly. ஷ்ரில்லி அப்படின்னா ஹை பிச் வாய்ஸில் இந்த பேர்டோட அம்மா பேர்டு அப்பா பேர்டு எல்லாம் வந்து கூப்பிடும்போது இது என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்கோல்டிங் him, threatening to let him starve on his sledge unless he flew away, but for the life of him he could not move.
அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நீயா தான் தைரியமாக முன்ன வரணும், இல்லை நீ பறக்கல அப்படின்னா நீ கீழே போய் கடலில் போய் உனக்கான ஃபுட்டை நீ எடுக்க முடியாது, இங்கேயே இருந்தீன்னா நீ பசியில் இறந்துருவ, நீயா தான் வரணும், லைஃப்பில் இதுதான் முக்கியமான தருணம், அந்த மாதிரியெல்லாம் அம்மா அப்பா மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் தே போத் ஸ்கோல்டட் him. ஓகே, இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். That was 24 hours ago. Since then, nobody had come near him. ஸோ ஒரு நாளே ஆயிடுச்சு, 24 hours ஆயிடுச்சு, பட் யாருமே பறந்து போனவங்க யாருமே இது கிட்ட வரலையாம். The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ இதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அம்மா அப்பா 2 நாளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா குட்டி பேர்ட்ஸ்க்கும் வந்துட்டு எப்படி பறக்கணும், எப்படி டைவ் பண்ணணும், எப்படி வந்துட்டு கீழே வேவ்ஸ்குள்ளே போகணும், ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இது பார்த்துட்டே தான் இருந்திருக்கு. பட் ஈவன் தோ ஈ ஃபெல்ட் ஸோ அஃப்ரைட், ரொம்ப பயத்தில் அதனால் பண்ணவே முடியலையாம். He had in fact seen his older brother catch his first fish, hearing and devour it. It's standing on a rock. ஸோ இது மேலே இருந்தே கீழே பார்க்குதான் இதோட ஓல்டர் பிரதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதான், தைரியமாக போய் பறந்து போய், ஹீரிங் அப்படின்னா ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் குரூப், மீன் கூட்டமாக பறக்கிற நீந்துற இடத்துல அங்கே போய் அந்த ஓல்டர் பிரதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கான ஃபுட்டை அவரே அதோட பீக்கை வச்சு குத்தி டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து இதை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. While his parents circled around raising a proud cackle. ஸோ நம்ம அம்மா அப்பா நம்ம ஒரு விஷயத்தில் சாதிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஓல்டர் பிரதர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஃபிஷ்ஷு பிடிச்சி சாப்பிட்டதை பார்த்துட்டு அந்த அப்பா பேர்டும் அம்மா பேர்டும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. கேக்கிள் அப்படின்னா பேர்ட்ஸோட லவுட் வாய்ஸில் வந்து சத்தமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் என்ன ஆயிருக்குன்னா, எல்லாம் கீழே இருந்தாங்க இல்லையா, அந்த ஹோல் ஃபேமிலி அந்த பேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு அங்கேருந்து ஒரு லார்ஜ் ஃப்ளாட் ஏரியா, அதுதான் பிளாட்யூன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கிளிஃப்னா மவுண்டன், அங்கே எல்லாரும் போயிட்டு நின்று they were laughing at his covered eyes. covered eyes அப்படின்னா நம்மளோட ஹீரோ இந்த சீகல் பேர்டை பார்த்து அதோட கோலத்தன்மையை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். ஓகே, sorry. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. So next morning rise ஆயிடுச்சு. The sun was now ascending அப்படின்னா the sun rise ஆகுதுன்னு அர்த்தம். Blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ முந்தின நாள்லேருந்து எதுவுமே சாப்பிடாததுனால அந்த சூரிய வெளிச்சம் முகத்தில் படும்போது அது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்கு அந்த குட்டி பேர்டு. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. ஸோ என்ன இருக்குது, மேலே அந்த லெட்ஜுனா அந்த செங்குத்தான பாறை மேலேயே தான் இருக்குது. பசி வேறு, வெளிச்சம் வந்துருச்சு, சன் வந்தாச்சு, நமக்கு ஏதாவது சாப்பிட அங்கே கிடைக்குமான்னு தேடும் போது அங்கே இருந்ததுன்னா ஒரு மேக்ரல்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் சீ ஃபிஷ், க்ரீனிஷ் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த மீனோட ஒரு சின்ன ஒரு டெய்ல் பீஸ் அங்கே கடந்திருக்கு. ஸோ நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். அங்கிருந்து குட்டி குட்டி பீஸையும் இது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. ஸோ அங்கிருந்து ஒரு அழுக்காக ஒரு டர்ட்டியான ஒரு நெஸ்ட் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த நெஸ்ட்டில் தான் வந்துட்டு இந்த மதர் பேர்டு வந்து எக்ஸ் லே பண்ணியிருக்காங்க, 4 எக்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது ஒரு பேர்டு, இன்னொன்று ஓல்டர் பிரதர்ஸ் 2 பேரும், ஒரு சிஸ்டர். ஸோ 4 குட்டிங்களும் அங்கே தான் ஹேட்ச் ஆகியிருக்காங்க. நம்ம குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஹேட்ச் ஆன அந்த எக்ஸ் ஷெல்ஸை கூட இது போய் கடித்து சாப்பிட்ருக்கான், அவ்வளோ பசி. He even gnawed at the dried pieces of eggshells. Gnawed அப்படின்னா பைட், கடிச்சு அங்கேருந்து எக்ஷெல்ஸை கூட இது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஆக்சுவலாக அந்த எக்ல இருந்து தான் இது வெளியே வந்தது. ஸோ அந்த எக்ஷெல்லே இது கடிச்சு சாப்பிடும்போது இதுக்கு எப்படி இருந்ததுதான், தன்னைத்தானே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்களாம். ஓகே, he then trotted back and forth from one end of the ledge to the other. ஓகே, ட்ராட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா டு ரன் அட் அ மாடரேட் பேஸ், அதாவது முன்னாடி போகிறது பின்னாடி வருது, முன்னாடி போகிறது வருது, பறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமாலேயே இந்த பேர்டு இருந்திருக்கு.
இஸ் லாங் கிரே லெக் ஸ்டெப்பிங் டெயின்ட்லினா கேஷுவலாக முன்னாடி போகிறது கேஷுவலாக போகுது பின்னாடி வருது ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் இஸ் பேரண்ட்ஸ் விதவுட் ஹேவிங் டு ஃப்ளை. ஸோ இது யோசிக்குதான் நம்ம பறக்காமல் எப்படி அம்மா அப்பா கிட்ட போகிறது எப்படி நம்ம ஃபேமிலியோட ரீச் ஆகிறது அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருந்திருக்கு. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் him the ledge ended in a sheer fall of precipice. ஷீர் ஃபால் அப்படின்னா படியளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த தூரம் அந்த மாதிரி இருந்தது. பர்சிபைஸ் அப்படின்னா a very steep side of a cliff or a mountain. ஓகேவா? And between him and his parents there was a deep wide crack. ஸோ அவங்க அம்மா அப்பாவும் அங்கே இருக்காங்க, இவர் இந்த சைடு இருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த செங்குத்தான பாறையில் ஒரு கிராக் வேறு இருக்குது, ஒரு கேப் இருக்குது அந்த அம்மா அப்பா பேர்டுக்கும் இந்த குட்டி பேர்டுக்கும் நடுவில். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படின்னு தெரியாமல் பயந்துட்டு இது இந்த சைடே இருந்திருக்கு. அம்மா அப்பாவும் ஹெல்ப் பண்ணல, ஏன்னா பிகாஸ் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தைரியமே வராது, தான் குஞ்சினால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்ன பண்ணுதுன்னு அவங்க தூரத்தில் இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what? ஸோ என்ன இருக்குன்னா இது ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளை பண்ணாமல் ரீச் ஆக முடியாது, நார்த் சைடில் முன்னாடி பார்த்து பறக்கணும். ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பட் தென் ஆன் வாட் could he walk? There was no ledge and he was not a fly. And above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு அந்த செங்குத்தான பாறையில் முன்னாடி போகிறதுக்கும் பயம். he could see nothing, கீழே குனிஞ்சு பார்த்தா அதுக்கு எதுவுமே தெரியல அந்த பயத்தில். the precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. கீழே குனிஞ்சு பார்த்தா கடல், இந்த சைடு அம்மா அப்பா இருக்காங்க, நடுவில் கிராக் வேறு. இட் வாஸ் நாட் ஹாப்பி அண்ட் இட் வாஸ் நாட் அந்த ஒரு கரேஜே இல்லை, அதுக்கு ஒரு பிரேவ்னஸே இல்லை. He stepped slowly out to the brink of the ledge and standing on the one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other and pretended to be falling asleep. நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தில் பயமாக இருந்ததுன்னா கண்ணை மூடுறது, திறந்து பார்க்குறது, போகலாமா வேண்டாமா, சரி நம்ம தூங்குற மாதிரி நடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இது தூங்குற மாதிரியெல்லாம் இதை வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருந்தது. Still they took no notice of him. அம்மாவும் அப்பாவும் இதை வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை. They were that side. He saw his two brothers and his sister lying on the plateau dozing. அவங்கெல்லாம் கீழே பறந்து போன மற்ற அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு அந்த பெரிய வாஸ்ட் ஏரியா இருந்தது இல்லையா, அந்த இடத்துல they were just taking rest with their heads sunk into their necks. பேர்ட்ஸ் யூஸ்வலாக அப்படி தானே பண்ணுவாங்க, அதோட ரெக்கைக்குள்ளே தலையை அப்படியே உள்ளே சொருகிட்டு தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி they were taking rest. His father was preening. You know what is meant by preening, right? பேர்ட்ஸ் வந்து அதோட பீக்காலேயே அதோட உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணும் இல்லையா, விங்ஸ் எல்லாம், அந்த மாதிரி அந்த ப்ரீனிங் அப்படின்னா க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் த பீக். ஸோ அவங்க அப்பா அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒன்லி இஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் him. எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துருக்காங்க, அதாவது மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்பா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அம்மா பேர்ட் மட்டும் இந்த குட்டி பேர்டு என்ன பண்ணுது, இந்த சீகல் என்ன பண்ணுதுன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again, she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. ஸோ அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே அப்படியே குனிஞ்சு பார்க்குறது, நிமிந்து பார்க்குறது, அதோட பீக்கை வச்சுட்டு அங்கே கீழே இருக்கிற ஃபிஷ்ஷை எல்லாம் அப்படியே பிடிச்சி காலில் ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி காலில் வச்சுக்கிட்டாங்களாம், அதோட ஃபீட்டில் வச்சுட்டு அந்த நம்மளோட பீக்கை வந்து இப்படி இப்படி அந்த கல்லில் தேய்க்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பாறையில் தேய்ச்சிட்டு இருந்துதான். த சைட் ஆஃப் த ஃபுட் maddened him. ஐயோ அம்மா கிட்ட ஒரு மீன் இருக்கே, அதுதான் இதுக்கான ஃபுட், அதை பார்க்கும்போது இதுக்கு ரொம்ப பசி வேறு, அது கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த குட்டி பேர்ட் வந்து பார்த்துட்டே இருந்துதான். How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. wet itனா ஷார்பன், அதாவது இது வந்து அதோட அம்மா மீனை பிடிச்ச உடனே இந்த குட்டி பேர்டு என்ன பண்ணுச்சா, அதோட பீக்கை வச்சுட்டு பாறையில் வந்து பீக்கை தேக்குதான். பீக்குனா அந்த மூக்கை ஷார்ப் பண்ணுதான், ஏன்னா அம்மா வந்து மீன் நமக்கு கொடுப்பாங்க ஃபுட்டை, நம்ம அதை கிழிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததான். He uttered a low cackle. His mother cackled too and looked at him. uttered அப்படின்னா ஒரு அவங்களோட வாய்ஸில் சவுண்டு, ஓகே, வாய் விட்டு கத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் utteredனு அர்த்தம். ஸோ இதுவும் கத்துது, அங்கே அந்த சைடில் இருந்து அம்மாவும் கத்துறாங்க. they both were looking each other. ஓகே, என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட சவுண்ட் எப்படி இருந்ததுன்னா கா கா கா, அது யூஸ்வலாக அந்த பேர்ட்ஸ்க்கு இருக்கிற சவுண்ட். He cried begging her to bring him over some food.
ஸோ இது கத்துற வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அம்மா நீங்கள் பிடிச்ச ஃபுட்டை எனக்கு இங்கே கொண்டு வந்து கொடுங்க, ஐ எம் ஸ்டார்விங்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷீ ஸ்க்ரீம்ட் பேக் மாக்கிங்லி பட் ஈ கெப்ட். அம்மா வந்து அவனை பார்த்து ஏளனமாக சிரிச்சிருக்காங்க. மாக்கிங்னா பார்த்தியா எங்ககிட்டலாம் இருக்குது, உனக்கு வேணும்னா இங்கே வா, அந்த மாதிரி மாக் பண்ணியிருக்காங்க. பட் ஈ கெப்ட் காலிங் பிளான்டிவ்லி. இது வந்து ரொம்ப சோகமாகவே இருந்துதான். And after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஸோ திடீர்னு அம்மா என்னாச்சுன்னா, சரி டக்குன்னு ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி இதுக்கிட்ட பறந்து வந்தாங்களாம். இதுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சான். ஓகே, நமக்காக அம்மா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ என்ன இருக்குது, இது வந்து இந்த பாறையில் இருக்குது. அம்மா வந்து ஃப்ளாட்ஸ் அந்த ஸ்கையில் அந்த இடத்துல பறந்து வராங்க. இது அப்படியே பக்கத்தில் போகுதான். அதாவது அதோட பிரிஞ்ச் அந்த எட்ஜு வரைக்கும் இந்த குட்டி பேர்டு பறந்து வந்துருச்சு. ஓகே, நமக்கு அம்மா தருவாங்க, அம்மாவோட பீக்லேருந்து நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அப்படியே எட்ஜில் நின்றுட்டு இருந்திருக்கு. பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு him abreast of the ledge, she halted. பக்கத்தில் வரைக்கும் போனேன்னா அம்மா என்ன பண்ணாங்களா, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹால்டட்னா அப்படியே நிற்கிறது. her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ இது கொஞ்சம் எட்டி லைட்டாக கொஞ்சம் பறந்ததுன்னா அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி தூரத்தில் அம்மா அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பறந்துக்கிட்டு அப்படியே ஸ்கையில் ஃப்ளோவில் அப்படியே இதில் இருக்காங்க. he waited a moment in surprise, wondering why she did not come nearer. அதாவது நமக்கு பிளேட்டில் ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை கொண்டு வந்து அம்மா பக்கத்தில் வந்து காட்டிட்டு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு இருந்து தான். ஐயோ, இவ்வளோ தூரம் அம்மா பக்கத்தில் வந்துட்டு ஏன் நமக்கு இன்னும் தரலை அப்படின்னு சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருந்திருக்கு. அண்ட் தென் maddened by hunger, he dived at the fish. பசி வேறு. ஸோ என்ன ஆயிருக்கு, அந்த ஃபிஷ்ஷை நோக்கி இந்த சீகல் வந்து டக்குன்னு டைவ் பண்ணியிருக்கு. With a loud scream, he fell outwards and downwards into space. ஸோ இந்த டக்குன்னு வந்தனா அம்மா நகுந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த பேர்டு அப்படியே கத்திக்கிட்டு கீழேயும் மேலேயும் அந்த ஸ்பேஸில் பறந்துட்டு இருந்திருக்கு. His mother had swooped upwards. Swoopனா to move very quickly in the air. அம்மா வந்து அங்கங்கே பறந்து போகிறாங்க. அம்மாவை நோக்கி இந்த பேர்டும் பறந்து போகுது. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. As he passed beneath her, he heard the swish of wings. பெனத் அப்படின்னா லோவர் பொசிஷன். அம்மாவை பார்த்து பறக்கும்போது இதுக்கு தன்னால் அந்த விங்ஸோட ஃப்ளாப்பிங் சவுண்டெல்லாம் கேட்குதான். தென் அ மான்ஸ்டர்ஸ் டெரர் சீஸ்ட் him and his heart stood still. ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, திடீர்னு ஒரு வெரி லார்ஜ் ஒரு மான்ஸ்டர் ஒரு இது வந்துட்டு திடீர்னு அங்கேருந்து ஃபிஷ்ஷை வந்து ஒருத்தவங்க கைப்பற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. he could hear nothing but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers and then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. ஆக்சுவலாக குட்டி பேபிஸ் முதல்ல ஃபஸ்ட் டைம் தவழ்ந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு எந்திரிச்சு நடக்கும் போது அப்படியே தத்தி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட் ஃபெல்ட் அதோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே உள்நோக்கி வெளிநோக்கி அதை விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது அந்த ஸ்டொமக் கிட்ட ஒரு சின்ன காத்தடிக்கிற ஃபீலிங் அதெல்லாம் வந்து இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தது. ஹாப்பியாக இல்லை, ஒரு மாதிரி இதுதானே ஃபஸ்ட் டைம் அது ஃபீல் பண்ணுது. ஸோ இட் வாஸ் ஃபீலிங் தட் he was not falling headlong now. he was soaring gradually. ஸோ அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது, அதாவது ஃப்ளாப்பிங் அப்படின்னா ரெக்கைகளை வந்து அப்படி இப்படி பறக்கிற பொசிஷனில் இப்படி தட்டும் போது என்னாச்சுன்னா அது கீழே விழுகலைங்க அந்த பேர்ட். இட் வாஸ் டோட்டலி சோரிங் கிராஜுவலினா கொஞ்சம் மேல் நோக்கி அப்படியே மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். he was no longer afraid. he just felt a bit dizzy. அதாவது அதுக்கு கொஞ்சம் வந்து பயம் இருந்திருக்கு. டிஸி அப்படின்னா கொஞ்சம் ஒரு பயம் இருந்திருக்கு, மற்றபடி அது கீழே விழுகலை. இட் வாஸ் நார்மல். Then he flapped his wings once and he stood upwards. ஓகே, நம்ம விழுகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேகமாக விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது அப்படியே மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சுதான். he uttered a joyous scream. நம்மளாலையும் பறக்க முடியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே uttered அப்படின்னா வாய் விட்டு கத்தி சந்தோஷத்தில் கூச்சலிடுது. he soared higher. he raised his breast and banged against the wind. காற்றை நோக்கி மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட சவுண்டில் கான்னு ஒரே சவுண்ட் பண்ணியிருக்கு. his mother swooped past him, her wings making a loud noise. அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, அம்மாவும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. he answered her with another scream. அம்மா ஹாப்பியில் கத்தவும் இந்த பேர்டும் அதோட லாங்குவேஜில் ஹாப்பியில் கத்தியிருக்கு. they both were screaming.
தென் his father flew over him screaming. ஸோ அப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் வந்து கத்திக்கிட்டே ஒரு ஹாப்பியாக கத்திக்கிட்டு ஓ நம்ம பையன் நம்ம பேர்டு வந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹாப்பியாக வந்திருக்காரு. தென் he saw his two brothers and sister flying around him, soaring and diving. ஸோ இப்போ ஹோல் ஃபேமிலியும் அந்த இடத்துல பயங்கரமாக மேல் நோக்கி பறந்துட்டு அப்படியே டைவ் பண்ணிவிட்டு எல்லாம் ஹாப்பியாக அப்படியே கூச்சலிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே. Then he completely forget that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. Commenced அப்படின்னா started. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து மறந்துடுச்சு. முதல்ல அது பயந்தது அது எல்லாத்தையும் மறந்துட்டு இட் ஸ்டார்டட் டு ஃப்ளை, நம்மளால் பறக்க முடியும். ஸோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் டு டைவ். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா தண்ணியில் டைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியில் மட்டும் இல்லை காற்றுலையும் இப்படி இப்படி தலைகீழெல்லாம் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைவெல்லாம் அடித்து நம்ம குட்டி பேர்ட் பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அண்ட் ஷ்ரீக்கிங் ஷ்ரில்லி அப்படின்னா கூச்சலிடுது, கத்தும் போது ஹூ ஒரே நம்ம கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி பேர்டும் வந்து அதோட வாய்ஸில் அதோட இதில் வந்து கத்திக்கிட்டே பறந்துட்டு இருந்துதான். He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. இப்போ என்ன இருக்குன்னா அந்த கடல் தண்ணி அந்த மட்டத்தில் வந்து பேர்டு இப்போ பறக்க ஆரம்பிச்சிருக்கு கடலை நோக்கி. He saw a vast green sea beneath him. மேலேருந்து பறக்கும்போது கீழே அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே பச்சை பசேல் ப்ளூ கலர் க்ரீனிஷ் கலரில் தெரிஞ்சுதான். with the little ridges moving over it. அங்கே சின்ன சின்ன பாறை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்து தான். He turned his beak sideways and crowed amusedly happy feelingல இதாயிருக்கும் பறந்திருக்கு. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. ஸோ அங்கேருந்து அந்த க்ரீன் ஃப்ளோரில் எல்லாரும் வந்து பறந்து வந்து அங்கே நின்றுருக்காங்க. They were beckoning to him. Beckoningனா மூவிங் க்ளோஸர், இதுவும் க்ளோஸ் பக்கத்தில் நகர்ந்து மூவ் ஆயிருக்கு. calling shrilly. He dropped his leg to stand on the green sea. அந்த தண்ணி கடல் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி அதோட இதில் வந்து லைட்டாக அந்த பீக்கை வச்சுட்டு நிற்க ஆரம்பிச்சிருக்கு. His legs sank into it. சாங்க்னா உள்ளே மூழ்கிறது, கால்கள் வந்து தண்ணியில் அப்படியே லைட்டாக மூழ்குதான். He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து பறந்து வந்து அந்த ஒரு இது அது இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸாக சாப்பிடல, அந்த டயர்ட், அதனால் வந்து அதுக்கு திருப்பியும் அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணிவிட்டு பசியில் மேலே பறக்க ஒரு மாதிரி எக்ஸாஸ்டட்னா அதனால் முடியல, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no farther. ஸோ என்ன ஆயிருக்குன்னா இப்போ அந்த டயர்டில் அது அப்படியே அங்கே நின்றுட்டு கீழே ஏதாவது ஃபிஷ் கிடைக்குமா அப்படின்னு அதை பார்த்துட்டு ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு கத்திட்டு இருந்துதான். ஸோ we came to the end of the lesson. He was floating on it and around him his family was screaming, praising him and their beaks were offering him scraps of dogfish. ஸோ ரொம்ப பசி மயக்கத்தில் வேறு இருந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் உன்னால் முடியும் அப்படின்னு அதை சுற்றி ப்ரைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்ம சீகல் பேர்டு என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே இருந்த ஒரு குட்டி ஸ்க்ராப் டாக் ஃபிஷ்ஷை வந்து அதோட பீக்கில் டக்குன்னு பிடிச்சிருச்சான். இட்ஸ் வெரி ஹாப்பி ரைட். அதுக்கான ஃபுட்டை அதுவே வந்து பிடிச்சி இப்போ சாப்பிட போகுது. ஸோ he had made his first ஃப்ளைட்டுன்னு லெசனுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு இப்போ தெரியுதா. இப்படி தான் வந்து இந்த சீகல் பேர்ட் பறக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கான ஃபுட்டை எடுத்திருக்கு, இறைய தேடி இருக்கு. அதுக்கு இப்போ நல்ல ஹாப்பியாக ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு, நம்மளால் முடியும்னு. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால் முடியுன்ற தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளாலையும் எதையும் சாதிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. So here we came to the end of this lesson. Thank you for listening. Do like, share and comment to our Let's Learn English.